வணக்கம். அம்மா உங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன். இடையில கொஞ்ச நாளாக ஊருக்கு போயிருந்தேன், அதனால் உங்களை சந்திக்க முடியல. இப்போது உங்களுக்கு நல்ல கதையோட அம்மா வந்திருக்கேன். சரியா? மகாபாரதத்தை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள்னால் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அதில் அர்ஜுனனை பற்றி உங்களுக்கு தெரியும். அர்ஜுனன் வில்வித்தையில் மிக சிறந்தவன். அந்த அர்ஜுனனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் அபிமன்யு. மகாபாரத போரில் என்ன செய்கிறாங்க? சூழ்ச்சியால் அபிமன்யுவை கொன்னுடுறாங்க. எல்லாரும் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது உத்தரை, அதாவது அபிமன்யுடைய மனைவி உத்தரை என்ன செய்கிறா? ரொம்ப கலங்கி போய் நிற்கிறா. அப்போ என்ன சொல்கிறா? என்னுடைய கணவரை சூழ்ச்சியால் போரில் கொண்டுட்டாங்க, இன்னுமே நான் இன்னும் உயிரோடு இருக்க மாட்டேன், என்னுடைய கணவரோட நானும் தீக்குளித்து சாக போகிறேன்னு ரொம்ப கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. ரொம்ப கவலைப்படுறா. யார் சொன்னாலும் அவளுக்கு அது என்ன சொன்னாலும் அவளுக்கு அது ஆறுதலாகவே தெரியலை. அப்போது கிருஷ்ணர் வர்றார். வந்த உடனே அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, உத்தரை, நீ சாகக்கூடாதுமா, உன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்குது, நீ கர்ப்பமாக இருக்க, அந்த குழந்தையை நம்ம பாதுகாக்கணும், அதனால் கவலைப்படாத, நீ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்ல விதமாக வாழணும், அந்த குழந்தையை நீ வளர்க்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. உத்தரை என்ன சொல்கிறா? எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது, இருந்தாலும் என்னால் கவலையை தாங்க முடியல, எனக்கு நீங்கள் ஒரு வரம் தரணும். இந்த பிறவி எனக்கு வாழ்க்கையில் கண்ணீரோட வாழ்க்கை போயிடுச்சு, அடுத்த பிறவி நல்ல பிறவியாகவும் வீரமான பெண்மணி அப்படின்ற புகழோடையும் மக்களுடைய செல்வாக்கு, மக்கள் என்னை புகழ்ந்து பேசுகிறது மாதிரி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறா. கிருஷ்ணரும் சரிம்மா, உனக்கு அப்படியே நடக்கும், பயப்படாத, நீ நல்லபடியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. உத்தரை ஒரு குழந்தைக்கு தாயாயிடுறா. அதுக்கு அப்படியே அந்த கதை போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் உத்தரை வயசாகி இறந்துடுறா. அதுக்கு நம்ம அந்த கதைக்கு அங்கே போக வேண்டாம். அப்போ மறுபிறவியை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? இப்போ அபிமன்யு என்ன செய்கிறாரு? ஹரியானா அப்படின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் பிறக்கிறார். அபிமன்யு பிறக்கிறாரு ஒரு குடும்பத்தில். அப்பா அம்மாவுக்கு அவங்க தாந்தன் அப்படின்னு பேர் வச்சு அவனை செல்லமாக வளர்க்குறாங்க. இங்கே ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா அம்மா, ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை யாருன்னா உத்தரை. அவள் தான் மறுபிறவியில் இங்கே பிறக்கிறா. அவளுக்கு அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? நாராயணி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க நல்லபடியாக வளர்ந்து வராங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க? திருமண வயசை அடைகிறாங்க. பெற்றோர்கள் அங்கங்கே விசாரித்து என்ன செய்கிறாங்க? நாராயணிக்கும் தாந்தனுக்கும் நல்ல விதமாக சிறப்பாக திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. நல்ல விதமாக இவங்க என்ன செய்கிறாங்க? ஹரியானாவில் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. அப்போது தாந்தன் என்ன செய்கிறான்? ஒரு குதிரையை வளர்த்துட்டு வரான். அது குட்டியிலேருந்தே அவன் வளர்த்துட்டு வரான். அது பெருசாக வளர்ந்து வெள்ளை குதிரை அவன்கிட்ட இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்பயும் அந்த குதிரை மேலே தான் போய்கிட்டே வருவான். எங்கே போனாலும் குதிரையில் தான் போயிட்டு வருவான். அது அந்த குதிரையை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவான். அது செல்லமாக பார்த்துக்கிடுவான். என்ன ஆகுது? அந்த நாட்டில் அவன் வாழ்கிற அந்த நாட்டு அரசனுடைய மகன் இளவரசன் என்ன செய்கிறான்? தாந்தன்கிட்ட இந்த குதிரை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எவ்வளோ பொற்காசுனாலும் வாங்கிக்கோ, இந்த குதிரையை கொடுத்துரு அப்படின்னு இந்த இளவரசன் கேட்குறான். அந்த நாட்டை சேர்ந்த அரசனுடைய மகன் இளவரசன் இந்த தாந்தன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ தாந்தன் சொல்கிறான், ஒரு சின்ன குட்டியாக இருந்து அதை எடுத்துகிட்டு வளர்த்து இவ்வளோ பெருசாகியிருக்கேன், அது மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், அதை என்னால் தர முடியாது, நீங்கள் எவ்வளவு தங்க காசு கொடுத்தாலும் நான் தரமாட்டேன்னு சொல்லிடுறான். உடனே இளவரசன் என்ன செய்கிறான்? அரண்மனைக்கு போயிடுறான். போயிட்டு திரும்ப என்ன செய்கிறான்? நிறைய ஆட்களை அனுப்பிச்சு ராத்திரியோட ராத்திரியாக அந்த குதிரையை கடத்திட்டு வந்துடுங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறான். உடனே என்ன பண்ணுறாங்க? இளவரசன் அனுப்பிச்ச ஆட்கள்லாம் இரவோட இரவு அந்த குதிரையை தூக்குறக்க வர்றாங்க. ஆனால் தாந்தன் கண்டுபிடிச்சி என்ன செய்கிறான்? அவங்களெல்லாம் அடித்து துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? அப்படியும் அந்த இளவரசன் சும்மாவே இருக்க மாட்டேங்க, எப்படியாச்சும் அந்த வெள்ளை குதிரையை நம்ம குதிரையை ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அவனே ஒரு நாள் என்ன செய்கிறான்? தாந்தன் வீட்டுக்கு பரப்பிட்டு வர்றான். ராத்திரியில் அந்த குதிரையை அவுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வர்றான். வந்த உடனே தாந்தன் பார்த்துடுறான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இப்படி ரொம்ப தொந்தரவு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தாந்தன் சண்டை பிடிக்கிறான். அந்த இளவரசனும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் என்ன செய்கிறாங்க? சரியாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதில் இளவரசன் என்ன செய்கிறான்? இறந்து போயிடுறான்.
அப்போது தாந்தன் தன்னுடைய குதிரையை மீட்டிக்கிட்டு போயிடுறான். இந்த விஷயம் அறிஞ்ச ராஜா சும்மா இருப்பாரா? இளவரசனுடைய அப்பா பெரிய ராஜா, அவர் சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்ணுறாரு, உடனே கோவம் வந்து நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்துடுறான் தாந்தன் வீட்டுக்கு. நீ எப்படி என் மகனை கொல்ல போச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை கேட்டால் கொடுத்துட வேண்டியது, நான் எதுக்கு என் மகனை கொன்னேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, அந்த அரசர் தன்னுடைய ஆட்களை வச்சு சண்டை போட்டு தாந்தன் இறந்து போயிடும். அப்போது நாராயணி என்ன பண்ணுறா, ரொம்ப கோவம் வந்துடுது. எப்படி என்னுடைய கணவனை நீ கொல்ல போச்சு, கணவன் என்ன தப்பு பண்ணார், ஓ மகன் தானே குதிரையை தேடி தேடி வந்தார், திருட வந்தார், பொற்காசை கொடுத்து கேட்டார், நாங்கள் எவ்வளவோ மறுத்தோம், சண்டைக்கு இழுத்தது ஓ மகன் தான், நீங்கள் தப்பு பண்ணிட்டு ஏன் புருஷனை நீ எப்படி கொல்ல போச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, நாராயணி அரசரோட சண்டை போடுது. அரசரோட சண்டை போட்டு அரசனையே கொண்டு போடுது. அரசன் என்ன செய்கிறாரு, இறந்து போயிடுறாரு. அப்போ மக்கள், பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, எப்பா இந்த அம்மா இவ்வளோ வீரமாக இருக்குது, நியாயமாக பேசுது, அதே சமயத்தில் தன்னுடைய கணவருக்கு நீதி கேட்டு பேசி அந்த அரசனையே கொன்றுச்சே, அப்படின்னா எவ்வளோ பெரிய வீரமான பெண்மணின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிசயமாக பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது, கிருஷ்ணர் கொடுத்த வரம், முற்பிரிவில் கிருஷ்ணர் கொடுத்த வரத்தால் இந்த அம்மா வீரமான பெண்மணிங்கிற பேர் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நான் என்னுடைய கணவர் இறந்த பிறகு இந்த உலகத்தில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் தீ வளைச்சு நான் சாக போகிறேன்னு சொல்லுது. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, வேண்டாம்ப்பா நீ சாகாத, சின்ன வயசு பிள்ளையாக இருக்க, அப்படிலாம் சாகக்கூடாதுப்பான்னு எவ்வளவோ சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது. உடனே தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டு, நான் தீயில் விழுந்து சாக போகிறேன், நான் இறந்த பிறகு என்னுடைய சாம்பலை ஒரு பையில் எடுத்து குதிரை மேலே வச்சு கொண்டு போங்க, அந்த குதிரை எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும், அது எங்கே நிற்கிதோ அங்கே இந்த சாம்பலை புதைச்சி ஒரு சின்னதாக சமாதி கட்டிடுங்கன்னு சொல்லி அணிவாக சொல்லுது. அவங்களும் சரின்றாங்க. உடனே நிறையா விறகுகளை வச்சு நிறைய தீ மூட்டுறாங்க. அந்த தீயில் அந்த அம்மா குதித்து இறந்து போயிடுது. யார், நாராயணி இறந்து போயிடுறாங்க. கிருஷ்ணர் கொடுத்தார் இல்லையா வரம், அந்த உத்தரை நாராயணியாக பிறந்து என்ன செய்கிறாங்க, தீ குளித்து சாம்பலாயிடுறாங்க. அந்த வரத்தால், கிருஷ்ணர் கொடுத்த வரத்தால் பெரிய வீரமான பெண்மணின்ற பேரும் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணுறாங்களேன்ற புகழும் அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. அப்புறம் சகோதரன் என்ன பண்ணுறாரு, பையில் அந்த சாம்பலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மூடை மாதிரி கட்டி குதிரை மேலே வச்சுட்டு குதிரை பின்னாடியே போகிறாங்க. அந்த பையனுக்கு துணைக்கி இன்னும் 2 பேர் அந்த கிராமத்தில் சேர்ந்தவங்கலாம் போகிறாங்க, சேர்ந்து போகிறாங்க. குதிரை என்ன செய்யுது, அந்த வெள்ளை குதிரை போய்கிட்டே இருக்குது, ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது. போகும்போது பின்னாடியே இவங்க எல்லோரும் போகிறாங்க. ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, குதிரை ஒரு இடத்துல நின்றுது. நின்ன உடனே அதை எப்படிலாம் கிட்டுங்கிட்டு போக சொல்கிறாங்க, அந்த குதிரை நகலவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி அந்த நாராயணியினுடைய சாம்பல் இருக்கு இல்லையா, இறந்த சாம்பலை குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. புதைச்சி ஒரு சின்ன சமாதி கட்டிடுறாங்க. சமாதி கட்டிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க, எழுதி வைக்கிறாங்க, அம்மா பேர் என்ன, இந்த இறந்த சமாதிக்காரங்க, சமாதியில் உள்ளவங்க யார், அவங்க பேர், கணவர் பேர், என்ன நடந்துச்சு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, தாய் தகப்பன் பேர் என்னன்றதை எல்லாத்தையும் எழுதி அதில் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, சமாதி கட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த சமாதியில் மக்கள் என்ன செய்கிறாங்க, தாதாஜி அப்படின்னு அந்த நாராயணியை புகழ்ந்து பேசுகிறாங்க, வீரமான பெண்மணி அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்களை கும்பிட்டா நமக்கும் வீரம் வரும், நமக்கும் ஒழுக்கம் வரும். ஏன்னா தன்னுடைய கணவன் இறந்த பிறகு நம்ம உயிர் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் நம்ம ஒழுக்கமாக வாழணும், வீரமாக இருக்கணும், நியாயத்துக்காக போரிட்டாங்களே. அதனால் அந்த அம்மாவை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போ ஹரியானாவில் என்ன ஆகுது, ஒரு கோவிலாக இருக்குது. அந்த கோவிலில் மக்கள் திரண்டு போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சூளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிவபெருமான் கையில் இருக்கிற சூளம் மாதிரி கோவிலில் நிர்வாணம் பண்ணியிருக்காங்க. அதை பெரிய சக்தி கோவிலாக என்ன செய்கிறாங்க, மக்கள் போய் சாமிக்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கி வீரமான பெண்மணி தாதாஜி நாராயணி அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் இன்றைக்கி புகழோடு அந்த அம்மா சமாதி இருக்குது. இப்போ போனாலும் ஹரியானாவில் பார்க்கலாம். இதெல்லாம் எதால் நடந்துச்சுன்னா, கிருஷ்ணருடைய வரத்தால். கிருஷ்ணர் வாக்கு கொடுத்தார் இல்லையா உத்தரைக்கு, நீ அடுத்த பிறவியில் நீ வீரமான பெண்மணியாகவும் நீ புகழோடும் வாழ்வ அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தார் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த வீரமான பெண்மணின்ற அந்த அம்மாவுக்கு, நாராயணிக்கு பேரும் கிடச்சிச்சு. இப்போ அந்த அம்மாவை என்ன செய்கிறாங்க, எல்லா மக்களும் புகழும்படியாக அந்த அம்மா கோவிலில் சமாதியாக இருந்தாலும் அந்த அம்மாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி அந்த கோவிலில் அப்படி ஒரு பெருமை, அப்படி ஒரு புகழ்.
திருப்பதிக்கு அடுத்தபடியாக வருமானம் தரக்கூடிய கோவிலாகவும் சிறப்பாக விளங்கிட்டு வருது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா இன்னொரு கதையோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.